ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கட்லட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் சேர்த்து 2 விசில் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வேக வச்ச சிக்கனை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோட உருளைக்கிழங்கையும் மசஞ்சி வச்சுட்டு கையோட பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். எல்லாம் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு வேக வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்த சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து உருட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஹார்ட் ஷேப்லையோ இல்லை ஸ்கொயராகவோ ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதை முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நிறைய ஆயில் விட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய ஆயில் விட்டு டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு சைடு பொன்னிறமாக ஆன உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்ல பொன்னிறமாக கிடச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் கட்லட் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.